அஸ்ஸலாமு அலைக்கும். நைட்டு மேக்ரோனி பண்ண போகிறேன். ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், என்ன பண்ணலான்னு. சரி, ரொம்ப நாள் ஆச்சு மேக்ரோனி வாங்கி பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மேக்ரோனி வாங்கி தான் பண்ண போகிறேன். ரொம்ப யோசனை பண்ணி ஃபைனலாக இந்த மேக்ரோனி பண்ணலான்ட்டு வந்தேன். எனக்கு மட்டும்தான் இந்த யோசனையே இல்லை, எல்லா லேடிஸ்க்கும் இதே ப்ராப்ளமாக. ஒரு வெங்காயமும் ஒரு கேப்சிகமும் கட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கனை மசாலா போட்டு விரைவி வச்சுருந்தேன். அந்த சிக்கனை லைட்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதே ஆயிலில் கேப்சிகத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் கேப்சிகமும் ஆஃப் குக் ஆன உடனே கொஞ்சமாக சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை வரட்டி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த மக்ரோனி கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்கும் ட்ரையாக இருந்தால் பிடிக்காது. ஆனாலும் என்ன பண்ணுறது, சரி ட்ரையாகவே பண்ணி வச்சிடலான்னு வச்சுட்டேன். இதுக்கு பருப்பு வச்சு சாப்பிட்டாங்க. நான்லாம் சும்மா தான் சாப்பிட்டேன், ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக ஆரிகோனும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன். எப்போவுமே நைட்டு உள்ள ரைஸ் மிஞ்சிருச்சுன்னா இட்லிக்கு போட்டுருவேன். கொஞ்சமாக ரைஸ் போட்டு பாருங்கள், தண்ணியை ஊற்றி வச்சு மறுநாள் அந்த ரைஸை இட்லி மாவோடு அரைச்சிருங்க. செம சாஃப்டாக செம சூப்பராக வரும் இட்லி. இது காலையில் முழிச்சு பார்க்கும்போது பொங்கிடும். அதனால் மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருவேன். ட்ரையாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மறுநாள் காலையில் முழிச்சு தொழுதுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு வரும்போது. அதனால் சரி பால் அடுப்பில் போட்டுடலான்ட்டு ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் போட்டேன். ஆடை எடுத்துகிட்டு ஃப்ரைடேங்கிறதுனால நெய்ச்சோறு ஆக்கிட்டுருக்கேன். காஃபி பவுட்ரு முடிஞ்சு போச்சு. அதனால் செப்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே நெஸ்லே காஃபி தான் யூஸ் பண்ணுவேன், நெஸ் காஃபி. சரி, அது சிக்கரி ஓவராக இருக்கிறதுனால இதுக்கு ட்ரை பண்ணேன். மசாலா இது நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலையில் ஒரு கப்பு காஃபி குடித்தா தான் மற்ற வேலையெல்லாம் ஓடும் நமக்கு. இப்போ பாருங்கள், சொன்னோம்ல மேலே வெயிட்டை வச்சு அவ்வளோ மாவு கீழே கொட்டிடுச்சு. இட்லியும் சட்னி சாம்பார் இந்த 3 தான் வைப்பேன். எப்போவுமே சாம்பார் வச்ச அன்னைக்கு சாம்பார் அப்படி இருக்கும், சட்னி தான் காலியாகும். அதனால் இன்றைக்கி சட்னி மட்டும் தான் வச்சுருக்கேன். உடுப்பி சட்னி வச்சேன். உடுப்பி சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு 2 மிளகாயை போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த தேங்காயில் அந்த மிளகாயை சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சமாக வேர்க்கடலை, அப்புறமா பூண்டு, இந்த 3ஐயும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பூக்கள் இருந்தால் வீட்டை அலங்கரிக்கலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி மேலே போயிருந்தேன் மொட்டை மாடிக்கு. அவங்க நிறைய பூ பூத்து இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ளவர் வாஷ் வச்சு. இன்றைக்கி ஃப்ளவர் வாஷ் வச்சுட்டேன்.